அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உஸ்வத்துல் ஹசனத்துல் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அவர் அழகிய முன்மாதிரி. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சிலாகித்து கூறுகின்றான். இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை என்பது, அவர்கள் வாழ்ந்த விதம் என்பது, அவர்கள் கூறிய அறிவுரை என்பது மிகப்பெரிய ஹதீஸ் என்றால் நம்ம ஹதீஸ் என்று இன்றைக்கு பார்க்கின்றோம். சாதாரணமாக ஒரு ஹதீஸை எடுத்து படிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஹதீஸுக்கு பின்னால் பார்த்தால் பல்வேறு விதமான உழைப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு ஹதீஸ் வரல. இப்போ இமாம் புகாரி இன்றைக்கி சாதாரணமாக எடுத்து படிக்கிறோம், புகாரின் நூல் எடுத்து படிக்கிறோம். ஆனால் அந்த புகாரி என்று சொல்லக்கூடிய புகாராவை சேர்ந்த முஹம்மது பின் இஸ்மாயில் என்ற அந்த நல்லவர், அந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். இப்படித்தான் மற்ற பிற நபித்தோழர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஒரு ஹதீஸுக்காக இன்றைக்கெலாம் இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூகுளில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், லேப்டாப்பில் பார்க்குறோம். யார்ட்டையும் ஒருத்தட்ட போய் இன்னொருத்தரை அணுகணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொல்கிறதே சரியா என்பதை பார்ப்பதற்கு நாமளும் என்ன செய்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சிடறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கண்டுபிடிக்கிறோம். நிறைய ஆப்கள் மூலியமாக என்ன செய்கிறோம்னா இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை வைத்து யாருடையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில் செல்ஃபோன் இன்டர்நெட் இருந்தோன்னா என்ன செய்யலாம், இன்றைக்கு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையில். ஆனால் எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதற்கு முன்னால் அன்றைக்கு செய்தியை சேகரிக்கிறது அப்படிங்கிற இன்டர்நெட்லாம் கிடையாது. இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வீடியோ காலோ ஆடியோ காலோ ஃபோன் கூட பேச முடியாது. என் பக்கத்து தெருவில் கூட ஃபோன் பேச முடியாது. ஃபோனை கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி அப்போ எப்படி இருந்துச்சு, அப்போ ஹதீஸ் எப்படி திரட்டுனாங்க, அப்படி ஒரு செய்தியை எப்படி சரியாகவும் வரணும், தப்பு வரக்கூடாது, அதுக்கு ஒரு கலையை அறிந்து வைத்திருந்தார்கள். ஹதீஸ் கலை என்று சொல்லி அந்த கலையை வைத்து இது தவறாக வருமா, இது சரியாக வருமானு கண்டுபிடிச்சாங்க. சஹீஹ் லஈஃப், சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு கலையை கற்றுக்கிட்டு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஹதீஸை எல்லாம் பிரித்து தொகுத்தாங்க. அப்போ அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கணும். ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தி, ஹதீஸ் என்பதற்கு செய்தின்றது தான் பொருள். அந்த செய்தி நம்ம ஹதீஸ்ன்ற குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம இஸ்லாத்தில் எப்படி ஹதீஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம். ஹதீஸ்னால் என்ன, சொல் செயல் அங்கீகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம். இப்போ அந்த ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா எப்படி குர்ஆன் நமக்கு முதன்மையான ஒன்றோ, அதற்கு பிறகு அதனுடைய விளக்கம் என்று சொன்னால் குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான், ஹதீஸும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். ஹதீஸும் ஹிக்மத் தான், அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். இதுவும் வஹி தான், அதுவும் வஹி தான். ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மூலமாக வந்துச்சு, குர்ஆனும் ரசூலுல்லாஹ் மூலமாக தான் வந்துச்சு. ஆனால் குர்ஆன் நேரடியாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக இறக்கப்பட்டு அல்லது ரசூலுல்லாஹ் மூலியமாக ஒதுக்கி செஞ்சு எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டாங்க. 100 சஹாபி இருக்கிறாங்கன்னா 100 சஹாபியுமே குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஹதீஸ் அப்படி மனப்பாடம் செய்யலை. ஹதீஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சஹாபி ஒரு ரசூலுல்லாஹ்வோட இருந்திருக்கும் போது ஒரு செய்தியை கேட்டிருப்பாங்க, ஒரு நேரத்தில் கேட்டிருப்பாங்க, ஒரு நேரத்தில் இன்னொரு சஹாபி கேட்டிருப்பாங்க. இப்படி கேட்டு ஒருத்தங்க நீங்கள் என்ன கேட்டீங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நீங்கள் என்ன கேட்டீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்குற விஷயம் நமக்கு அறியணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல 100 மைல் தொலைவிற்கு பயணம் செய்து என்ன செஞ்சாங்கன்னா ஹதீஸை ஒன்று திரட்டினாங்க. ஹதீஸெல்லாம் சேகரித்தாங்க. புகாரி இமாம் எப்படி சேகரித்தார் அப்படின்னா, ஒவ்வொரு நாடாக போனார். முஸ்லீம் இமாம் எப்படி சேகரித்தார், ஒவ்வொரு நாடாக சென்று எந்தெந்த சஹாபியெல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மகன்கிட்ட போய் கேட்டு, அவங்களுடைய உறவினரிடம் போய் கேட்டு, எல்லாரிடமும் கேட்டு தான் என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸ்களை ஒன்று திரட்டினாங்க. சாதாரணமாலாம் ஒன்று திரட்டலை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி காரோ வாகனங்களோ எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் ஒட்டகத்திலேயோ குதிரைகள்லையோ நாடாக சென்று இப்படி சென்றார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த